இதுதான் நீ எங்களுக்கு செய்ய மரியாதையா? தாய் தந்தையருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து விட்டாய் அப்பா, நல்ல பேர் வாங்கி கொடுத்து விட்டாய். உன்னை தவமிருந்து பெற்றது எங்கள் மனம் குளிர்ந்து விட்டதப்பா. ஐயோ, இப்படி என்னை பேச விடாமல் வார்த்தையால் கணைகளை வீசி என்னை ஏன் கொள்கிறீர்கள்? செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்போது என்ன கூற போகிறாய்? கூறு கேட்போம். அம்மா, இவர்கள் சாதாரண பெண் அல்ல, தெய்வம். நாம் வணங்க வேண்டிய இறைவன். இப்போது மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறீர்கள்? எனக்கு ஏற்பட்ட மனவலிக்கு ஆறுதல் கிடைக்க முடியாத வேதனை இது. மனதில் சுமந்து கொண்டிருந்தேன். செய்த தவறை உணர்ந்த நான் தீர்வு பெற யாரிடம் உதவி நாடுவது என்று தவித்த நேரம் பறவைகள் கூடறிந்து திரியும் நிலையில்தான் பாண்டிய நாடு வந்து சேர்ந்தேன். நான் இந்த தெய்வத்தை பார்க்க தகுதி இழந்த நிலையில் என் கடந்த கால வாழ்க்கையை மறைக்க என் மனசாட்சியை புதைத்து விட்டேன். துர்காவை கண்டேன். என்னை மறக்க இன்னொரு துணை வேண்டும் என்பதை உணர்ந்தேன். துளைத்த இன்பத்தை தேடி அலையவில்லை, என்னிலிருந்து தொலைந்து போன இறைவனை தேடி வாழ்ந்தேன். ஆனால் என் தெய்வமாக எனக்கு தோன்றியது தாங்கள்தான். என்றாவது ஒரு நாள் நான் வாழ்ந்த வாழ்வு என்ன என்பதை துர்காவிடம் கூற பலமுறை முயன்றேன். ஒரு வழியாக கூறிவிட்டேன். இவள் வாழ்வு புயல் போல் மாறினாலும் என் வலியை புரிந்து நான் ஏன் இது போல் மாறினேன் என்பதை புரிந்து கொண்டாள். தென்றல் வீசியது. அதில் அணையாத எரிந்து கொண்ட நெருப்பு அணைந்தது. குழந்தை பிறந்தது. எங்களின் குலதெய்வமான தங்களின் பெயரே சூட்டினேன். ஆயிரம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இரவும் பகலும் தங்களை மறவாது மனதில் தொழுது வாழ்ந்தேன். தொழில்தான் இலக்கென்று ஓடிய நான் இறுதியாக முடிந்தது அவள் என்று எதுவும் அசையாது என்பதை. எதற்கு வீதியெல்லாம் கோயில்கள் என்று பேசியவன் நான். செல்லும் வழி எதுவாயினும் இறைவனை மறவாது வணங்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். தரமின்றி நடப்பதாக நினைத்துக் கொண்டு தரையில் நீந்த முயன்றேன். என்னை போல் பலருக்கும் தாங்கள் தான் விளக்கம். என்னை மன்னியுங்கள். துர்கா, நாமும் நம் குழந்தையும் இந்த தெய்வத்திடம் ஆசி பெற்றுக் கொள்வோம்.
என் நிலை என்னவென்று கூற முடியாது. இது அறியாமல் நடந்த தவறு. என்னை மன்னியுங்கள். உன் நிலை புரிகிறது. உந்தன் மீது எந்த தவறும் இல்லை என்று எனக்கு தெரியும். புனிதவதி, வாமா, நம் வீட்டிற்கு செல்வோம். இது நாள் வரை யாருக்காக வாழ்ந்தேனோ என்று அவரே என்னுடன் இல்லை என்றால் நான் எதற்கு வர வேண்டும்? எங்களை நினைத்துப் பார் புனிதவதி. அம்மா, என்னை மன்னியுங்கள். புனிதவதி, உன்னை இந்த நிலையில் பார்க்கத்தானா நான் வளர்த்தேன். உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றியது நான் பெற்ற மகன் என்று நினைக்கையில் அந்த பாவத்தை எங்கு சென்று தொலைப்பேனோ? எந்த ஒரு செயலுக்கும் நியாயமும் பாவமும் எது என்பதை உணர்ந்து கொள்வது கடினம். அவருடைய சூழ்நிலையில் எது சரி என்பதை புரிந்து கொண்டது போல் நானும் இந்த சூழ்நிலை எதற்கானது என்பதை புரிந்து கொண்டேன். என் வாழ்வின் வழி எது, செல்லும் பாதை புதிதாக இருந்தாலும் ஏற்பட்ட புதிர்கள் அனைத்தும் அதற்குத்தான். திருமணமான பின்பு மகளை விட்டு பிரிய கூட பெற்றவர்களுக்கு மனம் தாங்காது. ஆனால் நான் தங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அதையும் நிறைவேற்றினீர்கள். அம்மா, அப்பா, நான் இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். புனிதவதி, நான் உயிருடன் இருக்க வேண்டுமா? பர்வதம், புனிதவதி, ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? எங்களுக்குள் சச்சரவுகள் இருந்தாலும் அவர் என்னுடன் பேசாமல் இருந்தாலும் அவரை வாழ்நாள் வரை கண்டால் மட்டும் போதும் என்ற நிலை கூட எனக்கு கிட்டவில்லையே. எதை இழந்தாலும் இறைவனை விட்டு என்னால் பிரிய இயலாது. என் பிறப்பிற்கான பொருள் புரிந்தது. இறைவா, எம்பெருமானே, உலக மாயையிலிருந்து விடுவித்த என்னை உம்மை அடைய வரம் தாரும். நீ இன்றி இயங்க உலகு போல உனக்காகவே நான் இயங்க வேண்டும் இறைவா. உம்மை அடைய உயிர் போதுமே. என் கணவரே கனவாய் சென்று விட்டார். எதற்கு இந்த உடலும் அழகும்? நான் நேற்று வரை பெற்றோர்களுக்கு மகளாக, கணவருக்கு மனைவியாகத்தான் இருந்தேன். ஆனால் இன்றுதான் தெரிந்தது, வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் இடர்களும் என்னை உம் வழிக்குத்தான் அழைத்ததோ? நீ இருக்கும் இடம்தான் என் வீடு இறைவா.
இனியும் காத்திருக்க வேண்டுமா? என் கணவருக்காக தாங்கி இருந்த என் உடல் வனப்பையும் தசை பொதையையும் கலைத்து உமது திருவடியை வணங்கும் பூதகணங்களுக்கு உண்டான பேயுறவை அருளும் இறைவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயோ 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 இறைவா, இறைவா, இறைவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஏன் எல்லோரும் இவ்வாறு நடந்து கொள்கின்றனர்? எனக்கு ஏதும் பேய் உருவம் பெற்றது போல் தெரியவில்லையே. எனக்கும் எந்த மாற்றமும் தெரியவில்லையே. எப்போதும் உள்ளது போல் நம் புனிதவதி போன்றுதானே தெரிகிறாள். புனிதவதி, ஏன் உன்னை கண்டு இவ்வாறு பதற்றமடைகின்றனர்? நீ வேண்டியது போல் பேய் உருவம் பெற்று விட்டாயா? கோருங்கள். ஆம். எங்களுக்கு மட்டும் தாங்கள் எப்போது மாதிரிதான் தெரிகிறீர்கள். நீங்கள் என் அழகைத்தான் காண்கிறீர்கள். அதனால் தங்களுக்கு மட்டும் அனைத்து மாயையையும் மீறி அனைவரும் காணும் புறத் தோற்றத்தையும் தாண்டி தெரிகிறேன். புனிதவதி, இல்லை, இனி தாங்கள் என் தோழி புனிதவதி அல்ல. தாங்களை பெயர் கூறி எப்படி அழைப்பது? சந்திரா, நான் எப்போதும் போல் உன் தோழிதான். என்னை எப்போதும் போல் அழைப்பதால் ஒன்றும் தவறில்லை. தாங்கள் என்ன கூறினாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது. அழைப்பதில் மாற்றம் இருந்தாலும் அன்பில் மாற்றமில்லையே. அதில் தொழியும் மாற்றமில்லை. எங்களுக்கு தெரியாவிட்டாலும் இந்த உருமாற்றமெல்லாம் எதற்கு? ஏன் இவ்வாறு மாற்றம் கொண்டீர்கள்? என் அண்ட நாயகரான என் ஈசன் என்னை அறிவானாகில் அவர் அடிகளை போற்றும் நல்ல சிவபூத கணங்களில் ஒன்றானேன். அது போதும். உண்மை அறியாதவர்களான உலக மக்களுக்கு நான் எவ்வொருவாய் காணப்பட்டாலும் அதனால் ஆவது என்ன? ஒன்றுமில்லையே. நான் எம்பெருமான் வீற்றிருக்கும் திருக்கயிலாயத்தை காண வேண்டும் என்ற பேருணர்வு என்னுள் மேலும் அதிகரிக்கிறது. நான் செல்கிறேன். நாங்களும் தங்களோடு சற்று தொலைவு வரை வருகிறோம். எங்கள் நிம்மதிக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி.
நீங்கள் செல்லுங்கள், இனி நானாக செல்கிறேன். இனி தாங்களை எப்போது சந்திப்பது அம்மையே? மனித மனம் அன்பு என்ற ஒன்றில்தான் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம் அன்பிற்குரியவர்கள் என்றும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு நாள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்துத்தான் ஆக வேண்டும் என்ற உலக நியதியை மறந்து வெளிக்காட்டும் அன்பிற்கு ஈடாக எதுவும் கிடையாது. இறை பற்றினை நான் அறிந்த வரையில் உங்களது பற்று போன்று நான் கண்டதில்லை. தங்களது இவ்வன்புதான் எதற்கும் ஈடாகாதென்று எனக்கு தோன்றுகிறது. இறைவன் மீது நாம் காட்டும் அன்பு எவ்வாறுதான் வெளிக்காட்ட வேண்டும் என்றில்லை. இல்லற வாழ்வை ஏற்றாலும் இறைவனை தொழுவதும் இறையடியவர்களுக்கு தொண்டு செய்வதும் நன்றாகும். இது போன்ற நற்செயல்களில் ஈடுபடுவதற்கு நம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதற்கு தியானம் செய்ய வேண்டும். இவற்றிற்கெல்லாம் மேல் நமக்கென்று ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு அவரது வழிகாட்டுதலில் செயல்புரிய வேண்டும். தாங்கள்தான் எங்கள் வாழ்வில் வழிநடத்தும் எங்கள் குரு அம்மையே. குடும்பம், சமுதாயம், இயற்கை இவற்றை உருவாக்கிய இறைவனுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை முறையாக கையாளுங்கள். வாழ்விற்கான அர்த்தம் என்னவென்று தேடுதல்தான் இச்செயல்கள் புரிய பெருந்துணையாக விளங்கும். தாங்கள் அறிந்து உணர்ந்த இறைவனை நாங்களும் அறிய எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் அம்மையே. மலரில் மறைந்திருக்கும் மனம் போன்று, அரணிக்கட்டையில் மறைந்திருக்கும் நெருப்பை போன்று பிரபஞ்சம் அனைத்திலும் வீற்றிருக்கும் ஈசனை உணருங்கள். ஆகட்டும் அம்மையே. அம்மையே, ஒரு கேள்வி. கேளுங்கள். என்னதான் மனம் ஒத்துப்போய் திருமணம் செய்து கொண்டாலும் குடும்பத்தில் ஏன் சச்சரவுகள் தோன்றுகிறது? அது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டா? மனம் ஒத்துப்போனால் போதுமா? இவ்வளவு ஏன் ஒரு கேள்வி நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம் மனதுக்குள்ளேயே பெரும் பிரச்சனைகள் தோன்றுகிறது. அதற்கான சரியான தீர்வை அடையும் வரை நம் மனமே போராட்டத்தை எதிர்கொள்கிறது. அவ்வாறு இருக்கையில் நமக்குள் தோன்றும் எந்த ஒரு எண்ணமும் மற்றவர்கள் புரிந்து கொள்வது சாதாரண விஷயமல்ல. ஆனால் முடிவில் எது சரி என்பதை ஒருவரை ஒருவர் புரிந்து அதன்படி செயல் புரிந்தால் நிச்சயம் அதற்கான தீர்வு உண்டு. தீர்வு கண்டறிவதில் தாமதமாகலாம். அதுவரை மனதை மதம் பிடிக்காமல் காத்துக்கொள்வதுதான் வாழ்வின் சிறப்பாகும். உங்களது வாழ்வில் என்றும் நிம்மதியும் தெளிவும் மனதிடமும் பெற்று இன்புற்றிருக்க கங்கையின் மணவாளன் எம்பெருமானின் அருள் பெறுங்கள். நீங்கள் செல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். தேவேந்திரா, கூறு சிவகன். நீ பார்க்கவில்லையே கோவிலில் சிவபெருமானுக்கு அப்படிப்பட்ட அலங்காரங்கள். கண்டவர் கூறுவர், அலங்கரித்த ஆட்களுக்கு காப்பிட வேண்டுமென்றால் பாரேன். பார்வை பறி கொடுத்த என்னால் எப்படியப்பா பார்க்க முடியும்? ஆமாம் ஆமாம். ஆனால் மற்றவர் பேசியது என் காதுகளில் விழுந்தது. அவர்கள் பாடிய அரகரா ஓசை என் மனதில் நுழைந்து
மனதால் இறைவனை தரிசித்து ஆனந்தம் பெற்றேன். சீவகா, எனக்கு இருப்பதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். என்னப்பா? இறப்பதற்குள் என் கண்களால் சிவபெருமானை காண வேண்டும். நடப்பதை கூறு. முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்டது போலல்லவா உள்ளது? ஏன், ஆசை கொள்ளவும் தகுதி வேண்டுமா? ஆமாம். என்ன சிவகா, உலகில் எவ்வளவோ அதிசயத்தை நிகழ்த்தும் இந்த சிவபெருமான் அவர் மேல் அளவில்லா பற்றுக்கொள்வதற்கு அருள் புரியாமலா போவார்? புரிவார் புரிவார். பார்த்து நடந்து வா. உன்னை பத்திரமாக வீட்டில் சேர்த்து விட்டு நான் என் வேலைகளை கவனிக்க செல்ல வேண்டும். ஏன் நீ பயம் கொள்கிறாய்? யாரும் இல்லாவிட்டாலும் தட்டு தடவியாவது நான் வீடு சென்று விட மாட்டேனா? பயமா? நான் ஏன் பயம் கொள்ளப் போகிறேன்? நில்லு நில்லு. நில்லு. என்ன சிவா? பேய் பேயா? பேய் பேய் பேயா? பேய் பேயா? பேய் பேய். எங்கே எங்கே வருகிறேன். எங்கே? நான் போய் ஆட்களை கூட்டி வருகிறேன். பேய் எங்கே? பேய் 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 எங்கே? பேய் எங்கே? பேய். ஐயோ, என்னை தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், இறைவா என்னை காப்பாத்து. கவலை கொள்ளாதே அப்பா. யார்? பதில் கூறுங்கள். நான் தான் நீ பதறி விழ காரணமான பேய். பேயா? என்ன கூறுகின்றீர்கள்? அந்த எம்பெருமான் அருளால் பேயருவம் பெற்ற என்னை எல்லோரும் பேயார் என்று அழைப்பார்கள். ஆண்டவன் அருளாலா? என்ன கூறுகின்றீர்கள்? உங்கள் கனிவான பேச்சை கேட்டால் பேய் போல் தெரியவில்லையே. வெறும் சதையால் பார்க்காமல் அகத்தால் பார்க்கும் உமக்கு பேயருவம் தெரியாமல் போயிருக்கும். அம்மையே, நீ கூறுவது மெய்யா? அந்த இறைவன் உங்களுக்கு அருள் வணங்கினாரா? உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினாரா? ஆமாம். அப்படி என்றால் எனக்கு பார்வை வேண்டும் என்று அல்லும் பகலும் வேண்டித் தொல்கிறேனே, அருள் புரிவாரா? உண்மை அன்பு கொண்ட அனைவருக்கும் அவருடைய அருள் கரந்த பாலனை போல தூய்மையாக இயற்கையைப் போல அனைவருக்கும் உரியதாய் இருக்கும்.